எடுக்கிறவா உங்களுடைய 40 ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர்கள் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன, வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன, ஒரே மேடையில் விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிறேன். எந்த தொலைக்காட்சி, நான் அதான் அந்த தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் சொன்னேன், போராளிகளை பற்றி போராளிகளிடம் சென்று மைக்கி நீட்டி கேளுங்க, பொறுக்கி கிட்ட கேட்காதீங்க, போக்கிரி கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு. பொறுக்கிகளுக்கு போராளிகளை பற்றி தெரியாது, தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவருடைய உலகம் வேறு. உங்கள் பாடல் வரிகள் தமிழ் சமூகத்தை சீராக்கியதா, சீர்படுத்தியதா, செம்மைப்படுத்தியதா? நான் கேட்கிறேன். அப்பா அம்மா வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, என்னடா பாட்டு இது? ஏண்டா இதை கேட்க கூடாதாடா? இது சமூகத்தை சீர்படுத்துதா? இங்க உட்காந்து நிக்கிறவங்க பெற்றோர்கள் தானே. இப்படி சினிமாவில் குத்தாட்டம் போட்டு ஆட விடுறீங்களா? இவ்வளவு கேவலமான இரட்டை. நீ ரெடியா நான் ரெடியா? என்னடா பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? நான் கேட்கிறேன். இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிக்குது, வாருங்கள் இளைய தலைமுறை போர்க்களத்துக்கு போகும் என்று அழைப்பதற்கான உட்டாலக்கடி செலுத்து தோல் தான் உள்ளே தெரியுது பாட்டு. இதை நாங்க கேட்ட உங்களுக்கு எதிரி எங்க அண்ணா, உங்க நொண்ணா, உங்க அண்ணனை விமர்சிட்டீங்க. உங்க அண்ணன் இல்ல, இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே இந்த நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைமுறை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாபாபர பெட்டிகளும் என் முந்திரி காட்டில் இருந்தது என்பது வரலாறா இல்லையா? இந்த ரஜினி வடனி பெரிய கொம்பனா? கேப்டன் கூட சூனியாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார். அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று